இந்தியாவில் மட்டும் பலாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்கிறீங்க. இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் 1200 ஆரம்பித்து 15,000 வரைக்குமே பேசிக் பிளான்ஸ் இருக்குது. ஒரு பேக்கில் 120 டெஸ்ட்டு, ஒரு பேக்கில் 400 டெஸ்ட்டு, ஒரு பேக்கில் 800 டெஸ்ட்டு அப்படி பார்க்குறோன்னு இருக்குது. ஸோ இதில் எது நமக்கு பெஸ்ட்டு, இதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும், மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எந்தெந்த டெஸ்ட்டை நமக்கு உன்னிப்பாக கவனிக்கணும், எது குறைவாக இருந்தாலும் அதிகமாக இருந்தாலும் தவறில்லை அப்படின்றத தெளிவான வீடியோவில் பார்க்கலாம். நோயற்ற வாழ்வுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்கள். வணக்கம், நான் சித்த மருத்துவர் டாக்டர் கௌஷிக் மோகன். மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்க போகிறதுக்கு முன்னே நம்ம உடம்பு நம்ம எப்படி தயார் பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக சண்டே தான் எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறீங்க, லீவில் இருக்கும் போது எடுத்துடலாம், ஒரு ஒர்க் முடியும் அப்படின்னா, ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வருது, லாங் வெக்கேஷன் வருதுன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்குமே எடுக்கலாம் அப்படின்றது கரெக்ட் தான். நீங்கள் நாளைக்கு காலையில் டெஸ்ட் கொடுக்க போகிறீங்கன்னா அதுக்கு பிஃபோர் டேவே ஏர்லி தான் நீங்கள் தூங்கியிருக்கணும். ஏர்லி தான் உங்கள் பெட்டுக்கு போயிருக்கணும், நல்லா தூங்கியிருக்கணும். ஹெவியான டயட்டாக இருக்கக்கூடிய ஃபுட் எதுவும் சாப்பிடக்கூடாது. மேக்ஸிமம் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு டைட்டான ஷெட்யூலில் இதுவும் ஒரு ஒர்க்கு நான் கண்டிப்பாக நம்ம கொடுத்தாகணும்னு போய் ஹரிபரியில் கொடுத்தீங்கன்னா அதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் பேராமீட்டரில் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் கூட உங்களுக்கு ஒரு பெரிய நோய் இருக்குது அப்படின்றது பயத்தை, ஒரு விம்பத்தை காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாஸ்டர் செக்கப் கொடுக்குறீங்கன்னா ரொம்ப பயப்படாமல், பேனிக் ஆகாமல், ஒரு ஈஸியாக எடுத்திங்கன்னா பயப்படாமல் ரிலாக்ஸாக இருங்க. அப்போ தான் ரிப்போர்ட் கரெக்டான ரிப்போர்ட் என்ன இருக்குன்னு சொல்ல முடியும். என்னோட கிளினிக்கில் பேஷண்ட்ஸ் ரிப்போர்ட் கொண்டு வரும்போது மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் நான் பார்க்கக்கூடியது இந்த 4 டெஸ்ட்டை மட்டும்தாங்க. இந்த 4 டெஸ்ட் நார்மலாக இருந்தால் நிறைய டெஸ்ட் நம்ம எடுக்கணும் கட்டாயம் இல்லை. அந்த முதல் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பிளட் கவுண்ட். இந்த சிபிசின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் பார்க்கும்போது உங்களோட ஹீமோகுளோபின் அளவு, சிவப்பணு அதாவது ஆர்பிசி, வெள்ளை அணுக்கள் டபிள்யூபிசி, இதோட கவுண்ட்ஸாக நார்மலாக இருக்கா இல்லை அப்நார்மலாக இருக்குதா அப்படின்றத பார்க்குறது தான் முதல்ல வேலை. ரெண்டாவதாக இந்த ரிப்போர்ட்டில் நான் முக்கியமாக பார்க்கக்கூடியது இந்த டெஸ்ட் தாங்க, அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட். இப்போ எல்லாருமே சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ்லாம் ஜாஸ்தி சாப்பிட்றாங்க, நிறைய ப்ரிசர்வேட்டிவ் இருக்கக்கூடிய பொருட்கள் அதிகமாக சாப்பிட்றாங்க, சின்ன குழந்தைலேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்றோம். ஸோ அதனால் இந்த கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்குறது கட்டாயமாக இருக்குது. இதில் நம்ம பார்க்கும்போது யூரியா, கிரியேட்டின் லெவல், இப்போ கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் நார்மலாக இருக்கிறது நம்ம பார்க்க முடியும். மூன்றாவது அந்த ரிப்போர்ட்டில் நான் என்ன நோட் பண்ணுவேன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இந்த லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்திருக்காங்களா, லிவர் ஃபங்க்ஷன்ஸில் அந்த பேராமீட்டர்ஸ்லாம் நார்மலாக இருக்குங்களா, எஸ்ஜிஓடி, எஸ்ஜிபிடின் லெவல் பார்த்து தான் நம்ம கேல்பிளாடர் ஸ்டோன் இருக்குதா கூட கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அப்டாமன் ஸ்கேன், அதாவது வயிறுக்கு ஸ்கேன் பண்ணணும், அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது கல் இருக்குது பித்தப்பையில் அப்படின்றது கட்டாயத்துக்கு நீங்கள் போகாமலே இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் வரக்கூடிய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதில் ஒரு ரேஷியோ லெவல்ஸ் நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ரேஷியோ லெவல்ஸை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும் பித்தப்பையிலையும் லிவர்லேயும் ஏதாவது சிரமம் இருக்குதா அப்படின்றது. நான்காவதாக பார்க்கக்கூடிய டெஸ்ட்டு, முக்கியமான டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு. இந்த யூரினில் ஏதாவது பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரியுதா அப்படின்றது. சப்போஸ் ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்குது, இல்லை குளுக்கோஸ் அதிகமாக வெளியே போகுது அப்படின்னா மட்டுமே நம்ம டயபெட்டிக் ப்ரொஃபைலும் பார்க்கணும். அந்த டயபெட்டிக் ப்ரொஃபைலில் சாப்பாட்டுக்கு முன்னாடி எடுக்கக்கூடிய டெஸ்ட்டை சாப்பிட்ட பிறகு அப்புறம் ரேண்டம் பிளட் சுகரு, அது போக 3 மாதம் ஆவரேஜ் சொல்லக்கூடிய HbA1c டெஸ்ட் கட்டாயம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு எந்த அளவு நம்ம உடம்பு கண்ட்ரோலில் வச்சுருக்கோன்றது தெரியும். சரி டாக்டர், எனக்கு டயபெட்டிக் இல்லை, ஆனால் எனக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது, நான் எந்த மாதிரி டெஸ்ட்டு இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் எடுக்கணும் அப்படின்னா, இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப்பில் நீங்கள் கண்டிப்பாக லிப்பிட் ப்ரொஃபைல் சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் டெஸ்ட் நீங்கள் எடுக்கணும். ரொம்ப நாளாக நீங்கள் பிளட் ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்ருக்கீங்க, ப்ரெஷருக்கு மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னாலும், இல்லை ப்ரெஷருக்கு நான் மாத்திரையே எடுக்கிறது இல்லை அப்படின்னாலும் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7 months ஒன்ஸ் நீங்கள் எடுக்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் நார்மலாக இருக்குங்களா, நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புலாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை பார்க்குறது மூலிமா ஹார்ட்டில் எதுவும் பிரச்சனை வரதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சிக்க முடியுங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் கிளினிக்கில் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு சொல்கிறது. இது தவிர்த்து யாரெல்லாம் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்கலாம் அப்படின்னா, 35 வயசுக்கு மேலே இருக்க ஆணோ பெண்ணோ, இப்போ நான் சொன்ன இந்த 4 டெஸ்ட்டும் இருக்க மாதிரி ஒரு பேசிக் நான் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதுமானது. இல்லை டாக்டர் எனக்கு 50+ ஆகுது, அடிக்கடி வயிறில் சிரமம் ஏற்பட்டே இருக்குது, ஒரு வலி ஏற்படுது, ஒரு அன்னீஸ்னஸ் இருக்குது அப்படின்னா மட்டுமே நீங்கள் ஒரு அப்டாமன் ஸ்கேன் எடுத்தாலே போதுமானது. இல்லை டாக்டர் இதில் 60+ ஆகிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் கார்டியாக் மார்க்கர்ஸ் இருக்க மாதிரி டெஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரீட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம கட்டாயம் எடுக்கணுமா, எத்தனை நாளைக்கு ஒரு டைம் இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்கப் எடுக்கணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் 35 வயசுலேருந்து 40 வயசில் இருக்கீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு டைமாவது நீங்கள் எடுத்தால் போதுமானது. ஒரு 50 வயசு ஆகிடுச்சு அப்படின்னா இயர்லி ஒன்ஸ் எடுக்கலாம். இல்லை எனக்கு 60 வயசுக்கு மேலே ஆகிடுச்சு, ரொம்ப நாளாக மருந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா பேசிக் 6 months to 7 months ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது. இந்த டெஸ்ட் எடுக்கிறதுனால நமக்கு என்ன தெரியும்னா, அந்த லெவல்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால நம்ம இயர்லி தான் டிடெக்ட் பண்ணி சரியாக முடியும்.
இல்லைனா ஒரு சின்ன பிரச்சனையே ரொம்ப ரொம்ப நாளாக அதை வந்து சரி பண்ண முடியாமல் வச்சுருந்துட்டு ஒரு நாளைக்கு பெரிய நோய் வந்தோடனே நம்ம சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஸோ எப்பயுமே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஆரம்பமே இது மாதிரி டெஸ்ட் எடுத்து பார்க்கறது ரொம்ப யூஸ்ஃபுல். இல்லை டாக்டர், எங்கள் வீட்டில் அப்பா அம்மா 2 பேரும் இது வரைக்கும் மாஸ்டர் செக்கப்பே பார்த்ததில்ல, 2 பேருமே 50 வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா அவங்களுக்கு என்ன மாதிரி பேக்கேஜ் நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு அப்பாவுக்கு நம்ம என்ன மாதிரி டெஸ்ட் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, யூரின் போகும்போது சிரமம் இருக்குது, அதாவது யூரின் வந்து ஃபுல்லாக போகிற ஃபீல் இல்லை, கொஞ்சம் ட்ரிப்பிங்கோட போகுது அப்படின்னா நான் சொல்லியிருந்த கம்ப்ளீட் பிளட் கவுண்ட்டு, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்டு, யூரின் ரொட்டீன், இது கூடவே வயிறு ஸ்கேன் ஒரு கம்பல்சரி பார்க்கணுங்க. இந்த வயிறு அப்டாமன் ஸ்கேன் எதுக்கு நம்ம பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா, ப்ராஸ்டேட் கிளாண்ட் எது வீக்காக இருக்கா அப்படின்றது தெரியும். இதே தான் ஃபீமேலுக்கு, அம்மாவுக்கும் 50 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னும் போது இந்த டெஸ்ட் பேராமீட்டர்ஸ் கூடவே அவங்களோட வயிறு ஸ்கேன், யுட்ரஸ் ஸ்கேன் பார்க்கும்போது யுட்ரஸ் எதுவும் தொந்தரவு இருக்கா, இல்லை மெனோபாஸ்க்கு அப்புறம் யுட்ரஸ் நார்மலாக சுருங்கிடுச்சா, பிரச்சனை இல்லை அப்படின்றது நம்ம உறுதிப்படுத்திக்க முடியும். இப்போது மாஸ்டர் செக்கப் பார்த்துட்டு நம்ம இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் இந்த வேல்யூஸ்லாம் வேரியேஷன் இருந்தால் உடனே நமக்கு வந்து ஒரு பெரிய நோயின்றது பயப்பட வேண்டாங்க. நம்ம ஆரம்பத்திலே ஒரு சின்ன விஷயத்தை நம்ம நோட் பண்ணுறது மூலிமா எவ்வளோ பெரிய நோயாக இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்போ நமக்கு எவ்வளவோ டெக்னாலஜி வந்துடுச்சு, நம்ம சித்தா மருந்துல ஆயுர்வேதா மருந்துல ரொம்ப அட்வான்ஸான டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணிட்டோம். அந்த காலத்தில் இருக்க மாதிரி நமக்கு பவுடர் மட்டும் சாப்பிடணும் கட்டாயம் இல்லை, மாத்திரை வந்துடுச்சு, டிசால்விங் பவுடர்ஸ் வந்துடுச்சு, சிரப் பேஸ் வந்துடுச்சு, இன்ஸ்டண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய சித்தா ஆயுர்வேதா மருந்துகள், ஹெர்பல் மருந்துகள்லேயே மாத்திரைகள்லாம் வந்துடுச்சு. ஸோ அதனால் கவலைகள் வேண்டாம். ஸோ அதனால் ரிப்போர்ட் வந்தோடனே கரெக்டான டாக்டரை பார்த்துட்டு அவங்களோட அட்வைஸ் எடுத்துகிட்டு நீங்கள் செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்கள். முதல்ல உணவில் நம்ம என்ன மாற்றணும், உங்கள் லைஃப் ஸ்டைல் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். எடுத்தோடனே ஒரு ரிப்போர்ட்டில் வேரியேஷன் வந்தோடனே மருந்து மட்டும்தான் சாப்பிடணும், நான் லைஃப்லாம் இனிமேல் மாத்திரை சாப்பிட்றத முடிவெடுக்காது. ஒரு பேசிக் டெஸ்ட், நீங்கள் 35 வயசில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு பேசிக் ஒரு பிளான், நீங்கள் ஒரு 4 பேக்கேஜ் இருக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் எடுத்தாலுமே அதில் ஏதோ சின்ன சின்ன வேரியேஷன் வந்துச்சா, இப்போ உதாரணமாக ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு ப்ரீ டயபெட்டிக் வந்துடுது. அந்த HbA1cன்றது 5.8லேருந்து 5.96க்கு வந்துடுது. ஸோ அவங்களாம் உடனே பேனிக் ஆகிறாங்க, போச்சு எனக்கு டயபெட்டிக் வந்துடுச்சு, இந்த ஒர்க்னால தான், நான் செடன்டரி லைஃப்னால தான், எல்லாமே தெரியுது. சரி, அப்போ மாத்திரை மட்டும் தான் ஒரு விடிவா? இல்லை, உங்கள் உணவையும் சரி பண்ணும்போது உங்கள் லைஃப் ஸ்டைலையும் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாமே சரி பண்ண முடியும். இந்த ரிப்போர்ட்ஸில் இருக்கிறது எல்லாமே ஒரு 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் இருக்கும், கண்டிப்பாக குறையும். நீங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைலை மாற்றினா மட்டும்தான். மாத்திரை மருந்தெல்லாம் செகண்டரி தான். இந்த மாஸ்டர் செக்கப் பார்த்துட்டு பயப்படாமல் உங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையானாலும் சரி பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு ஓரளவுக்கு மாஸ்டர் செக்கப் பற்றி ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு என்ன டெஸ்ட்டுன்றது கரெக்டாக பார்த்து கரெக்டான ரேட்டில் கரெக்டான டெஸ்ட் மட்டும் கவர் ஆயிருக்கான்னு பார்த்து செலக்ட் பண்ணுங்கள். நிறைய டெஸ்ட் எடுத்தால் நிறைய அமௌண்ட்டில் நம்ம காஸ்டியஸ்ட் டெஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணால் நல்லது அப்படின்றத நம்ப வேண்டாம். உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பொருத்தமானதா அதை மட்டும் பாருங்கள். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் பார்த்து இன்னுமே பேனிக் ஆகி ஒரு பெரிய நோயை நீங்களே உருவாக்காதீங்க. ரிப்போர்ட் வந்தோடனே பயப்படாமல் இருங்க, கண்டிப்பாக எந்த பெரிய நோயாக இருந்தாலும் சரி பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.